Hi students, welcome to IK Academy. It's Sir. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா RRB எக்ஸாம்ஸ்க்கான ரிவிஷன் கிளாसेस பார்த்துட்டு இருக்கோம். சோ மேத்ஸ்ல ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இதோட டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ரெண்டு டாபிக் பார்க்க போறோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பெர்சன்டேஜ். ரெண்டுமே ஆப்டிட்யூட்ல ரொம்ப முக்கியமான டாபிக். சோ RRB JEE க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க, RRB டெக்னீஷியன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனா ப்ராப்பரா இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன தேவையோ அதுவும் நான் டக்குன்னு சொல்றேன். கரெக்ட்டா கவனிங்க. ஃபுல் ஃபோக்கஸையும் வீடியோல வைங்க. ஃபுல்லா பாருங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பெர்சன்டேஜ் ரெண்டையுமே முடிச்சு தரேன். வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A/B யோட வேல்யூ 4:7, B/C யோட வேல்யூ 8:9. அப்ப A/B/C என்ன வரும்னு கேட்பாங்க. இது எப்படி சால்வ் பண்ண சொல்றேன், கவனிங்க. A/B ல 4:7 வச்சிருங்க, B/C ல 8:9 வச்சிருங்க. புரியுதா? இப்ப இங்க ஒரு நம்பர் இல்ல, இங்க ஒரு நம்பர் இல்ல. ஒரு நம்பர் இல்ல அப்படின்னா பக்க நம்பர் எடுத்து வச்சிடணும். அப்ப 7 எடுத்து இங்க போட்டுருங்க. இப்ப இங்க ஒரு நம்பர் இல்ல, அப்ப பக்கத்துல இருக்க 8 எடுத்து போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப அப்படியே மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4 8 32, 7 8 56, 7 9 63. அப்ப ரேஷியோ 32:56:63. A/B/C கேட்டா 32:56:63. முடிஞ்சு போச்சு. ஈஸி தான். 4 7 வைங்க, 8 9 வைங்க, பக்க நம்பர் எடுத்து போடுங்க. மல்டிபிள் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ இதுல இன்னொரு क्वेश्चन பாருங்க, கவனிங்க. இப்போ இது பாருங்க. A/B யோட வேல்யூ 2:3, B/C யோட வேல்யூ 4:7, C/D யோட வேல்யூ 9:10. இப்போ A/B/C/D கேட்பாங்க. அதே மெத்தட் தான். கவனிங்க. A/B ல 2:3 போட்டுருங்க, B/C ல 4:7 போட்டுருங்க, C/D ல 9:10 போட்டுருங்க. இப்ப ரெண்டு இடத்துலயுமே நம்பர் இல்ல, கரெக்டா? 3 எடுத்து போடணும், 7 எடுத்து இங்க போட்டுருங்க, 4 எடுத்து இங்க போட்டுருங்க, 9 எடுத்து இந்த ரெண்டு இடத்துலயும் போட்டுருங்க. ஓகேவா? இப்ப அப்படியே மல்டிபிள் பண்ணீங்கன்னா 7 8 8 9 72, 3 12 12 108, 3 21 21 9 பேருனா 189 வந்துருக்கும். 3 21 21 210. இப்ப எல்லாத்தையுமே 3 அடிக்கலாம்னு நினைக்கிறேன். அடிச்சிங்கன்னா 24 3 72, 36 3 108, 63 3 189, 73 210. ஓகேவா? இதுக்கப்புறம் இது கேன்சல் ஆகாது. ஸோ ஃபைனலா 24:36:63:70. இது A/B/C/D. அதாவது இது ரெண்டு கொடுத்து A/B/C கேட்டாலும், இந்த மூணையும் கொடுத்து A/B/C/D கேட்டாலும் ஒரே மெத்தட் தான். நம்பர் எடுத்து போட்டு ஒரு நம்பர் இல்லைன்னா பக்க நம்பர் எடுத்து போடணும், அவ்வளவுதான். சரி, இதை அப்ரோச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் ஈஸியா போடலாம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டைப் எல்லாம் கவனிங்க. இதை பாருங்க. A/B/C யோட வேல்யூ 1/2, 2/3, 3/4 கொடுத்து A/B/C அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி போறதுன்னு சொல்றேன், கவனிங்க. அதுக்கு முன்னாடி ஏவும் பியும் கொடுத்து A/B எப்படி போறதுன்னு சொல்லிடுறேன். இதை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? கவனிங்க. இப்ப A வந்து 2/3, B வந்து 4/5. ஓகேவா? இப்ப A/B கேக்குறாங்க. என்ன சார் பண்றது அப்படின்னா, நல்லா கவனிங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணணும், அவ்வளவுதான். கிராஸ் மல்டிபிள் பண்ணணும், அவ்வளவுதான். I2 10, 4 3 12. இப்ப ரெண்டுமே ரெண்டாம் அடிக்கலாம். I2 10, R2 10, அவ்வளவுதான். என்ன வந்து 5 6. இப்படி ரெண்டு கொடுத்தா கிராஸ் மல்டிபிள் முடிஞ்சுச்சு. இப்ப 3 கொடுத்தா என்ன பண்றது? அதுக்காக இதை நான் உங்களுக்கு வேற மாதிரி சொல்றேன், கவனிங்க. இந்த ரெண்டோட எதை பெருக்குனீங்க? 5 தானே பெருக்குனீங்க. கீழே இருக்க நம்பரை விட்டுட்டீங்க. கீழே இருக்க நம்பரை விட்டுட்டு வேற எதானே பெருக்குறீங்க. ஏன் கீழே இருக்க நம்பரை விட்டோம்? ஏன் கீழே இருக்க நம்பரை விட்டோம்னா, இந்த 2ஆல 3 வகுக்கிறோம். வகுக்கிற நம்பரை வகுக்க தான் செய்யணும், பெருக்க கூடாது. அதனால 2ஓட இதை விட்டுட்டு இன்னொரு நம்பர் தான் பெருக்கிறேன். கரெக்டா? சேம் டைம் 4ஓட நேரா நம்பரை விட்டுட்டு இதை தான் பெருக்கிறீங்க. அப்ப தனக்கு கீழே இருக்க நம்பரை விட்டுட்டு மீதி நம்பர் தான் பெருக்கணும். தனக்கு கீழே இருக்க நம்பரை விட்டு மீதி நம்பரை பெருக்கணும். தனக்கு கீழே இருக்க நம்பரை வகுக்கணும். அப்ப வேற நம்பரை பெருக்கணும். இதேதான் இங்கேயும் பண்ணணும், கவனிங்க. அப்ப 1ஓட இதை விட்டுட்டு இதை என்ன பெருக்கணும்? 3 12, 12 1 பெருக்குனா 12. அது அப்படியே போடணும். 2ஓட இதை விட்டுறணும். 4 8 8 2 16. ஓகே. அடுத்து 3 6 6 3 18. சரி, இப்ப இதெல்லாம் ரெண்டாவது அடிக்கலாம். 6 2 12, 8 2 16, 9 2 18. இந்த மாதிரி கொடுத்து A/B/C கேட்டா ஆன்சர் என்னது? 6:8:9. ஆன்சர் வந்து 6:8:9. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. நெக்ஸ்ட் இது கவனிங்க. 2
2a equal to 3b அப்படின்னு கொடுத்துட்டு a is to b என்னன்னு கேட்டா ஆன்சர் 3 is to 2. அவ்வளவுதான். 2a equal to 3b கொடுத்துட்டு a is to b கேட்டா 3 is to 2. என்ன சார் பண்றது அப்படின்னா a வேணும்னா a மறைச்சிருங்க. மறைச்சிங்கன்னா என்ன வரும் 3 போட்டுருங்க. b வேணும்னா b மறைச்சுக்கோங்க 2 தூக்கி போட்டுருங்க அவ்வளவுதான். அப்ப 2a equal to 3b கொடுத்துட்டு a is to b கேட்டா 3 is to 2 அவ்வளவுதான். 3a equal to 4b equal to 7c கொடுத்துட்டு a is to b is to c கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப கவனிங்க. a வேணா a தான் மறைக்க சொன்னேன். 4 28 போட்டுருங்க. b வேணா b தான் மறைக்கணும். ஓகேவா? b வேணும்னா b தான் மறைக்கணும். சோ b மறைச்சிங்க அப்படினா 3 21. c வேணா c மறைச்சுங்க 4 12. சோ ஆன்சர் 28 இஸ்டு 21 இஸ்டு 12. இந்த மாதிரி 2a 3b 4c ஈக்குவல்ல கொடுத்துட்டு a is to b c கேட்டா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. பட் எக்ஸாம்பிள் கவனிங்க. ஓகே. ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல இந்த மாதிரி தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்பாங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் தமிழ்ல சொன்னா மூன்றாவது விகித சமன் நான்காவது விகித சமன். மூன்றாவது விகித சமன் நான்காவது விகித சமன் கேட்பாங்க. இந்த மூன்றாவது விகித சமன் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கேட்பாங்க. எப்படின்னா இப்ப 4க்கும் 9க்கும் மூன்றாவது விகித சமன் என்ன? வாட் இஸ் தி தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஃபார் 4, 9 கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டா எப்படி சால்வ் பண்ணது அப்படின்னா 4:9 equal to 9:x. இந்த x தான் கண்டுபிடிக்கும். 4க்கும் 9க்கும் மூன்றாவது விகித சமன் கேட்டா 4:9 equal to 9:x. அவ்வளவுதான். இப்ப 4:9 னா 4/9, 9:x னா 9/x. இப்ப x இங்கிட்டு வந்துரும், 9 அந்த பக்கம் போயிடும் மேல, 4 கீழே வந்துடும். என்ன பண்ணி போச்சா? இது மேல போயிடுச்சு, இது கீழே வந்துருச்சு, இது இந்த பக்கம் வந்துருச்சு. அப்ப 9 81, 81/4. அப்ப ஆன்சர் 81/4. கேன்சல் பண்ணி போட்டீங்கன்னா 20.25 வரும். அப்ப 4க்கும் 9க்குமான மூணாவது சமன் என்னது? 81/4. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் கவனிங்க. அஞ்சு 12 21 இதுக்கான நாலாவது விகித சமன் என்ன? வாட் இஸ் தி ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் ஃபார் 5, 12, 21, 5, 12, 21 நாலாவது விகித சமன் என்ன? வாட் இஸ் தி ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் ஃபார் 5, 12, 21. சரி, ஓகே. இதே எப்படி சார் போடுறது அப்படின்னா இது ஈஸி தான். 5:12 equal to 21:x. இந்த மூணு நம்பரை அப்படியே எழுதிருங்க. 4 நம்பரை கண்டுபிடிங்க. 5/12 equal to 21/x. மெத்தட் இதுதான். x மேல போயிரும், 12 மேல வந்துரும், 5 கீழே போயிரும். சரிங்களா? 21 into 12 21 12 பெருக்கீங்க அப்படின்னா 210 252 வரும். சோ 252/5. சோ 5, 12, 21 நாலாவது சமன் என்ன? 252/5. சரிங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் கண்டிப்பா தெரியணும். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம சொன்னா நேர் விகிதம் எதிர் விகிதம். ஓகேவா? இந்த நேர் விகிதம் அப்படிங்கறத மேக்ஸ்ல 90% மேல யூஸ் ஆகும். எதிர் விகிதம் ஒரு 10% தான் யூஸ் ஆகும். என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நேர் விகிதம் என்ன சார் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியும். ஒரு நம்பர் இருக்கு. ஒரு எண்ணோட 20% மதிப்பு 32 அப்படின்னா அந்த எண்ணோட 30% மதிப்பு என்ன? இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோம். ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரோட 20% வேல்யூ 32, அதோட 30% மதிப்பு என்னன்னு கேட்டா, இப்ப இதை கவனிங்க. 20% வேல்யூ 32னா 30% வேல்யூ எப்படி இருக்கும்? அதிகமா தானே இருக்கும். அப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதிகமா வரப்ப ரைட் ஹேண்ட் சைடும் அதிகமாகும். இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு குறையிறப்ப ரைட் ஹேண்ட் சைடும் குறையும். சேமா நடக்கும், டைரக்டா இருக்கும். ஓகேவா? இது அதிகமானா அதுவும் அதிகமாகும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு டைரக்ட் ப்ரொபோர்ஷன். மாறி நடந்தா இன்டைரக்ட். இன்டைரக்ட் பார்க்கலாம். அதுக்கு மாதிரி எப்படி சால்வ் பண்ணறது சொல்லிடுறேன். இந்த பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். 20ோட வேல்யூ தான் 32னா 30ோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 20ோட வேல்யூ தான் 32னா 30ோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி சார் போறது அப்படின்னா கவனிங்க. 0 க்கு 0 கேன்சல் ஆயிடும். அதாவது என்ன தெரியுமா பண்ணும்? நேரா வகுக்கலாம், சைடுல வகுக்கலாம், கிராஸ்ல பெருக்கணும். புரிஞ்சிருச்சா? நேர்ல வகுக்கலாம், சைடுல வகுக்கலாம், கிராஸ்ல பெருக்கணும். அப்ப நேர்ல அடிக்கலாம்னு சொல்லிட்டேன். 0 0 அடிச்சிருங்க. இப்ப 2 3 அடிக்க முடியுமா? முடியாது. சரி, ஓகே. 2 32 முடியும். சோ 2 2 14 2 32 கிராஸ்ல பெருக்கணும். அவ்வளவுதான்.
அப்ப 16 3 இருக்குன்னா 48 ஆன்சர் அவ்வளவுதான். ஏன்னா இது போயிடுச்சு எல்லாமே. ஓகேவா, விட்டுருங்க. அப்ப 20% வேல்யூ 32னா 30% வேல்யூ என்னது 48. இதுதான் டைரக்டா இப்படிதான் சால்வ் பண்ணணும். அப்ப இன்டைரக்ட் எப்படிதான் சால்வ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு சம் பார்க்கலாம். கவனிங்க. இப்ப 20 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க 30 நாள் ஆகும். அதே வேலையை 6 பேர் பார்த்தா எத்தனை நாள் ஆகும்? ஒரு வேலையை 20 பேர் பார்த்தா 30 நாள் ஆகுது. அதே வேலையை 6 பேர் மட்டும் பார்த்தா எத்தனை நாள் ஆகும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வேலை 20 பேர் பார்த்தா 30 நாள் ஆகும். இப்ப 6 பேர் தான் பாக்குறாங்களே, அப்ப நாள் என்ன அதிகமாயிடும். அப்ப இது குறையிறப்ப அது அதிகமாகும். இப்படி உள்டாவானதான் இன்டைரக்ட். இது அதிகமாகறப்ப அது அதிகமாகும், இது குறையிறப்ப அது குறையணும். இப்படி நடந்தா டைரக்ட். இது குறையிறப்ப அதிகமாகுது, இல்ல அது அதிகமாகிறது குறையுது. மாறி நடந்தா இன்டைரக்ட். சோ மாறி நடந்தா இன்டைரக்ட். அதை எப்படி சார் சால்வ் பண்றது? இப்ப இதை சொல்லிட்டீங்க, இதை டிவைட் பண்ணணும், இதை டிவைட் பண்ணணும், கிராஸ்ல பெருக்கணும். இப்ப இதே எப்படி சார் போகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். மேல பெருக்கிறீங்க, கீழே வகுத்து விட்டுருங்க. அவ்வளவுதான். மேல பெருக்கிறீங்க, கீழே வகுத்துருங்க. இன்டைரக்ட் தான். ஓராளாக 5030 20 100. ஆன்சர் 100 தான். ஆன்சர் 100 தான். அவ்வளவுதான். சோ நேர் விகிதம் எதிர் விகிதம். ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. சோ ரேஷியோ ப்ரொபோர்ஷனல் சம்ஸ் எப்படி சார் வரும் அப்படின்னா கவனிங்க. A:B:C:D கான ரேஷியோ விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 7:9:11:15. ஏவின் மதிப்பு 630னா என்ன நம்ம கேட்கலாம்? எதை வேணா கேட்கலாம். பி மட்டும் சொல்லுங்க, சி மட்டும் சொல்லுங்க, டி மட்டும் சொல்லுங்க, இல்ல ஏபிசிடியோட மொத்தம் சொல்லுங்க, இல்ல இதோட மொத்தம் இதோட வித்தியாசம் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனா எப்படி வேணாலும் அடிச்சிடலாம். புரியுதா? ஆனா நமக்கு ஒரு வேல்யூ வேணும். அது கேள்வியில கொடுத்தவங்க ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. இப்ப ஏவின் மதிப்பு 630, ஏபிசிடியோட மொத்தம் சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா கவனிங்க. இங்க ஏவின் மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க? 630. ஏ எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. அப்ப 7ஓட வேல்யூ தான் 630னா இதுதான் ஏ. இப்ப நம்மகிட்ட A பிளஸ் B பிளஸ் C பிளஸ் D கேட்கறாங்கன்னா யாரும் சேர்த்தா என்ன வரும்? 9 16 16 11 27 27 15 42 வந்துடும். ஓகேவா? அப்ப 42ஓட வேல்யூ என்ன? ஏ மட்டுமே 630 இருக்கு. அப்ப இந்த 4 சேர்த்து அதிகமாகவே வரும். சோ இது அதிகமா இருக்கும், அது அதிகமா வரும். அப்ப நேர் விகிதம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சோ டைரக்ட் என்ன பண்ணுவோம்? இதை டிவைட் பண்ணுவோம், இதை டிவைட் பண்ணுவோம், கிராஸ்ல பெருக்குவோம். கரெக்ட்டா? கிராஸ்ல பெருக்குவோம். இப்ப இதை டிவைட் பண்ணிடலாம். 7 7 1042. 630 6 கிராஸ்ல இருக்கு, பெருக்கின ஆன்சர். ஓகேவா? சோ 3018 மீதி 1 636 37. சோ 3780 வந்துடும். அப்ப ஆன்சர் 3780. இப்போ இது எல்லாத்துக்கும் மொத்தம் கேட்டனால மொத்தத்தை போட்டோம். ஒருவேளை இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. 2 கழிச்சா 4 7 தான் 640 4 2 போடணும். அவ்வளவுதான். ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு என்ன வேணாலும் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நமக்கு அடிக்க தெரியணும், அதுக்கு இந்த மெத்தடு தெரியும். சரி, இதுதான் இந்த ரேஷியோ அப்படிங்கிற டாபிக். ஓகே, ரேஷியோட முக்கியமா என்னெல்லாம் கேட்பாங்களோ எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ அப்படியே பர்சன்டேஜ்க்குள்ள போயிடலாம். ஓகேவா? இது வந்து ரிவிஷன். இப்போ ஒரு டாபிக்கே 2-3 நேரம் நடத்தலாம். ரிவிஷனுங்கிறப்ப நம்ம இப்போ பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்து நம்ம அப்படியே பர்சன்டேஜ பார்க்கலாம். ஓகேவா? கவனிங்க. இப்போ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மாடல் இருக்கு மொத்தமா. அப்படியே சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 780 என்பது 1560 எவ்வளவு சதவீதம்? 780 is what percentage of 1560? ஓகேவா? இந்த மாதிரி எவ்வளவு சதவீதம் கேட்டா என்ன பண்ணணும்னா 780 என்பது 1560 எவ்வளவு சதவீதம்? இங்கிலீஷ்ல பாக்குறப்ப இது ஒரு ஃபார்முலானே சொல்லலாம். ஈஸ் பை ஆஃப் இன்டு 100. என்ன சார் பண்ணா ஈஸுக்கு பக்கத்துல இருக்க மேல, ஆஃபுக்கு பக்கத்துல இருக்க கீழே, இன்டு 100 பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? எப்படி கூட ஓகே. 0 0 அடிச்சிருங்க. 4 78 28 156 2 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 50 வரும். ஆன்சர் 50%. இந்த மாதிரி வாட் பர்சன்டேஜ் கண்டிப்பா கேட்பாங்க. 780 1560 எவ்வளவு பர்சன்ட்? 50% ஆன்சர். சரி, எவ்வளவு பர்சன்ட் போடலாங்க? அடுத்த क्वेश्चन போலாமா? கவனிங்க. நெக்ஸ்ட் ஒன். ஆயிரத்தி 200 என்பது 900 விட
எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளவு சதவீதம் அதிகம்? 1200 is what percentage more than that of 900 கேட்பாங்க. 900 விட 1200 எவ்வளவு பர்சன்ட் அதிகம்? இந்த மாதிரி percentage increase சதவீதம் அதிகம் கேட்டாலே ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா கண்டிப்பா 2 நம்பர் கொடுத்து தான் கேட்பாங்க. அந்த 2 நம்பருக்கான டிஃபரன்ஸ் மேல போட்டுக்கணும், ஸ்மால் நம்பரை கீழே போட்டுக்கணும், இன்டூ 100 பண்ணிடணும். அவ்வளவுதான். இப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 300. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம், எது சின்னது? 900, அதை போட்டுருங்க, இன்டூ 100. இது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்டா. ஓகேவா? சோ 00 அடிச்சுங்க. 1 3 3 9 100 3 அடிக்கணும். அடிச்சீங்கன்னா 33.33 வரும். சான்சர் 33.33%. அவ்வளவுதான். 1200 900 விட எவ்வளவு பர்சன்ட் அதிகம்? டிஃபரன்ஸ் பை ஸ்மால் நம்பர் இன்டூ 100. இதுவே இப்ப வேற கேள்வி தரேன். 900 என்பது 1200 விட எவ்வளவு சதவீதம் குறைவு? 900 is what percentage less than that of 1200 அப்படின்னு கேட்டா, இப்ப கேக்குறது percentage decrease. இதுக்கு என்ன பண்ணலாம்னா அதே டிஃபரன்ஸ் தான், இந்த பக்கம் இன்டூ 100 தான் பண்ண போறோம். ஆனா கீழே ஹையஸ்ட் நம்பரை போடணும். percentage increaseனா கீழே சின்ன நம்பர் போடணும், percentage decreaseனா கீழே பெரிய நம்பர் போடணும். அவ்வளவுதான். இப்ப ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன? 300, கீழே பெரிய நம்பர் 1200 போட்டுக்கணும், இன்டூ 100 பண்ணா ஆன்சர் வந்துடும். ஸோ 2 எடுத்துருங்க. 1 3 4 12 4 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 25 கிடைக்கும். ஆன்சர் 25%. ஆன்சர் 25%. ஸோ வாட் பர்சன்டேஜ் பார்த்துட்டோம், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பார்த்துட்டோம், பர்சன்டேஜ் டிக்ரீஸும் பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் சேஞ்ச். இந்த டைப்ல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க, கவனிச்சுக்கோங்க. அதாவது ஒரு எண் முதலில் 30% அதிகமாகி பின்பு மீண்டும் 30% அதிகமானா மொத்தமா எவ்வளவு பர்சன்ட் அதிகமாகும் கேட்பாங்க. ஒரு எண் முதல்ல 30% அதிகமாகி திரும்ப 30% அதிகமானா என்ன ஆகும்? முதல் 30 அப்புறம் 30, அப்ப ஆன்சர் 60 ஆன்சர் கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி அதிகமாகலாம், அதிகமாகி குறையலாம், குறைஞ்சு அதிகமாகலாம், இல்ல குறைஞ்சு குறையலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். first increase by 30% and again increase by 30%, then how much percent increase அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து இது எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் இருக்கு, அது சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. அது என்னன்னா a plus b plus ab by 100 அப்படின்னு சொல்லுவாங்க. a plus b plus ab by 100 plus or minus போட்டுக்கோங்க. ஏன் சார் பிளஸ் மைனஸ்னா அதிகமான பிளஸ் குறைஞ்ச மைனஸ். இந்த சம் எடுத்துக்கோங்க. 30 அதிகமா 30 அதிகமாகுதுல, அப்ப பிளஸ் 30 திரும்ப பிளஸ் 30. ஓகேவா? a plus b plus ab by 100 இந்த ரெண்டையும் பெருக்கிங்க போடணும். அப்ப பிளஸ் 30 பிளஸ் 30 பெருக்கினா பிளஸ் 900 வரும். சைன் ரொம்ப முக்கியம், சரிங்களா? பை 100. சோ டபுள் ஜீரோ எடுத்துருங்க. 30 30 கூட்டினா 60, 60 30 கூட்டினா 69. சோ ஆன்சர் 69%. அவ்வளவுதான். முதல்ல 30% அதிகமாகி திரும்ப 30% அதிகமானா மொத்தமா எனக்கு 69% அதிகமாகும். ஓகே, இப்ப இந்த மூணுக்குமே ஒரு சம் பார்த்துடலாம். ஓகேவா? கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் சம், ஒரு எண் முதல்ல 50% அதிகமாகி திரும்ப 50% குறைஞ்சா என்ன ஆகும்? நம்ம first increase by 50% and then decrease by 50% என்ன ஆகும் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோம். ஓகேவா? போட்டுருவோம். ஸோ a plus b plus ab by 100 முதல் அதிகமானால பிளஸ் 50, அப்புறம் குறையனால மைனஸ் 50. a plus b plus ab by 100 அப்ப ரெண்டையும் பெருக்கிங்க போடணும். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 50 50 பெருக்கினா 2500 டிவைட் பை 100. டபுள் சப்ஸ்டிட்யூட் எடுத்துருங்க. இப்போ பிளஸ் 50 மைனஸ் 50 கேன்சல் ஆயிடும். 0 மைனஸ் 25. கிடைக்கிற ஆன்சர் மைனஸ் 25 அப்படிங்கறனால 25% குறைஞ்சிருக்கும்னு அர்த்தம் ஆன்சர். இந்த மைனஸ்ங்கிறது குறையுதுங்கிறது சொல்லுது, நம்ம வந்து அவ்வளவு பர்சன்ட் குறைஞ்சிருக்குங்கிறது சொல்லுது. போன கொஸ்டின் 69 ஆன்சர் வந்துச்சு, அது பிளஸ் 69, அதனால 69% அதிகமா இருக்கு. இது மைனஸ் 25, ஸோ 25% குறைஞ்சிருக்கு. சரிங்களா? இப்படி குறைஞ்ச அதிகமாகல அது கொஸ்டின் பார்க்கலாம். குறைஞ்ச அதிகமாகிறதுக்கு ஒரு சம் பார்த்தலாம். சூரியன் முதல்ல 40% குறைஞ்சு
திரும்ப 60% அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? -40 + 60 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 40 60 இருக்குன்னா 2400 by 100 எடுத்து விட்டுருங்க. ஸோ -40 + 60 +20 வரும். +20 -24 -4 ஆகும். அப்ப ஆன்சர் 4% குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, கடைசியா குறையிறதுக்கு ஒரு சம் பார்த்துடலாம். ஓகே, ஒரு நிமிஷம் குறையணும். இப்போ ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 30% குறைஞ்சு திரும்ப ஒரு 40% குறையுது அப்படின்னா என்ன ஆகும்? முதல்ல 30% குறைஞ்சு திரும்ப 40% குறைஞ்சா மொத்தமா எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? ஓகே, -30 -40 ரெண்டையும் பெருக்கி அங்க போடணும். மைனஸ் மைனஸ் பிளஸ் 30 40 பெருக்கினா 1200 by 100. டபுள் சைடு எடுத்துருங்க. -30 -40 -70 ஆகும் +12 அப்போ -58 வந்து நிற்கும். அப்போ ஓவராலா எனக்கு 58% குறைஞ்சிருக்கும்னு அர்த்தம். இதுதான் ஆன்சர். மொத்தமா 58% குறைஞ்சிருக்கும். அப்ப 58% குறைவுங்கிறது தான் ஆன்சர். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கவனிங்க. இதை பாருங்க, இது செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தொலைக்காட்சி பெட்டியோட விலை இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம். இதோட விலை வருஷம் 10% குறையுது. ஓகேவா? வருஷம் 10% குறையுது. அப்ப 2 வருஷம் கழிச்சு என்னவும் கேட்பாங்க. ஓகேவா? வருஷம் 10% குறையுது. அப்ப 2 வருஷம் கழிச்சு என்னவும் கேட்பாங்க. இது ஈஸியா எப்படி சார் போடலாம் அப்படின்னா கவனிங்க. ஒரு தொலைக்காட்சி பெட்டியோட விலை இப்போ 1 லட்சம், வருஷம் 10% குறையுது. எப்பவுமே ஒரு வேலையோட 10% வேணும்னா ரைட் சைடுல இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி இப்படி வச்சா போதும். அப்ப இதோட 10% எவ்வளவு? 10,000. அப்ப 1 லட்சத்துல 10,000 குறைச்சிங்கன்னா 90,000 ஆயிரும். திரும்ப இதுல இருந்து நான் 10% குறைக்கணும். இப்ப இதுல 10% எவ்வளவு? 9,000. அப்போ 9,000 குறைச்சிங்கன்னா ஆன்சர் 81,000. ஃபைனல் ஆன்சர் 81,000. அவ்வளவுதான். வருஷம் 10% குறையுது. 2 வருஷம் கழிச்சு 81,000. வேற மாதிரி போடலாமா? இப்படி போடலாம். 1 லட்சத்துக்கு போட்டுக்கோங்க. 90/100 இன்டு 90/100 பண்ணணும். 10% குறையுதுன்னா 90/100 இருக்கணும். 10% அதிகமாகுதுன்னா 110/100 இருக்கும். தட்ஸ் இட், அவ்வளவுதான். இது போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ இதுவும் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கவனிங்க. இந்த மாதிரி பாப்புலேஷன் வச்சு கேட்பாங்க. கவனிங்க, ஒரு ஊர்ல மொத்தமா ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா 30% இருக்காங்க, பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 35% இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் தான் அந்த ஊர்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 700 பேர் இருக்காங்க. அப்ப அந்த ஊர்ல மொத்தமா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். பாப்புலேஷன் வச்சு கேட்பாங்க. ஒரு ஊர்ல ஆண்கள் 30%, பெண்கள் 35%, குழந்தைங்க 700 பேர். அப்ப அந்த ஊர்ல மொத்தமா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்ப ஒரு ஊர்ல மொத்தமா இருக்கிறது 100%. அதான் நமக்கு தெரியும். ஆண்கள் 30, பெண்கள் 35னா ரெண்டும் சேர்த்து 65% ஆயிடுச்சு. அப்ப மீதி குழந்தைங்க எவ்வளவு இருந்திருப்பாங்க? 165 போனா 35%. 35% குழந்தைங்க இருந்திருப்பாங்க. ஓகேவா? சோ குழந்தைங்க மொத்தம் 35%. அந்த 35% வேல்யூ தான் 700. நம்மள்கிட்ட மொத்தம் வேணும். சோ மொத்தம் எவ்வளவு பர்சன்ட்? 100%. அவ்வளவுதான். 35% வேல்யூ தான் 700னா 100% என்ன கண்டுபிடிக்கணும். பாக்ஸ் மெத்தட். ஓகே, என்ன பண்ணுவோம்? இதை டிவைட் பண்ணுவோம், கிராஸ்ல பெருக்கி இருப்போம். கரெக்டா? 7 35, 25 100, 7 7 100 700, 120 கிராஸ்ல இருக்கு, பெருக்கி விட்டோம்னா ஆன்சர் 2000. மொத்தமா அந்த ஊர்ல 2000 பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. இந்த மாதிரி சேலரி வச்சு கேட்பாங்க. நீங்க ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சேலரியில 30% எஜுகேஷன் கல்விக்கு செலவு பண்றாரு. திரும்ப ஒரு 30% ஹவுஸ் ரெண்டுக்கு செலவு பண்றாரு. 20% ஃபுட்டுக்கு செலவு பண்றாரு. அப்ப இவரோட சேவிங்ஸ் என்ன அப்படின்னா, இது ஈஸியான கொஸ்டின். ஏன்னா 30 எஜுகேஷனுக்கு 2 30க்கு அதாவது ஃபுட் வந்து 20 போயிடுச்சுன்னா
30 30 60 60 80% செலவு பண்ணிட்டாங்க. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு சேமிச்சிருப்பாங்க? 20%. இது ரொம்ப ஈஸி. ஆனா இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அதை பாருங்க. ஒரு பர்சன் தன்னோட சேலரியில 30% எஜுகேஷனுக்கு போடுறாரு. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்ல ஓகேவா 50% ரெண்ட்டுக்கு போடுறாரு. திரும்ப பேலன்ஸ் இருக்கிறதுல 20% ஃபுட்டுக்கு போடுறாரு. இப்போ அவரோட சேவிங்ஸ் என்ன? ரெண்டு கொஸ்டின் டிஃபரன்ஸ் புரியுதா? இதை அப்படியே கொடுத்துறாங்க. இதுக்கு 30, இதுக்கு 30, இதுக்கு 20, பேலன்ஸ் எவ்வளோ? இப்போ இந்த கொஸ்டின்ல 30% எஜுகேஷனுக்கு போகுது, பேலன்ஸ் இருக்கிறதுல 50% ரெண்டுக்கு போகுது, திரும்ப பேலன்ஸ் இருக்கிறதுல 20% ஃபுட்டுக்கு போகுது. கவனிங்க, டோட்டல் இன்கம் 100%. இதுல 30% எஜுகேஷனுக்கு போயிட்டா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 70 தான் இருக்கும். அந்த 70ல 50% ரெண்ட். நான் தான் நமக்கு 50%னா பாதின்னு தெரியும். அப்ப அந்த 70ல தான் நீங்க 50% பார்க்கணும். 70 50%னா 70ல பாதி எவ்வளவு? 35. அப்ப 70ல 35 ரெண்டுக்கு போகுது. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 35 இருக்கும். ஆனா நீங்க 35 பேலன்ஸ்ல தான் 20% எங்க போகுது? ஃபுட்டுக்கு போகுது. அப்ப இந்த 35ல நீங்க 20% பார்க்கணும். 35ல 10% எவ்வளவு? 3.5. ஓகே, அப்ப 20%னா 7 வந்திருக்கும். அப்ப இதுல 7 போயிருச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 28. அப்ப இங்க சேவிங்ஸ் சேமிப்பு 28%. இதான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். இந்த ரெண்டும் நமக்கு கன்ஃபார்மா தெரியும். ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. ஓகேவா, எலெக்ஷன் வந்து கேள்வி கேட்பாங்க. நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு எலெக்ஷன், ஒரு தேர்தல்ல ஏபிசி 3 பேர் போட்டி போடுறாங்க. ஒரு தேர்தல்ல ஏபிசின்னு சொல்லிட்டு 3 வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்க. அதுல ஏ கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா 40% ஓட்டு வாங்குறாரு, பி வந்து பாத்தீங்கன்னா 35% வாங்கிடுறாரு, சி வந்து பாத்தீங்கன்னா 25% வாங்கிடுறாரு. ஓகேவா, இதெல்லாம் கொடுக்கல வச்சுக்கோ. எல்லாருமே ஓட் பண்ணிடுறாங்க. ஏ 40 வாங்குறாரு, பி 35 வாங்குறாரு, சி இது மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து ஏ பெற்ற வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா 2400. அப்போ மொத்த வாக்குகள் எவ்வளவுன்னு கேட்பாங்க. ஒரு தேர்தல்ல ஏ 40% ஓட்டு வாங்குறாரு, பி 35 வாங்கிடுறாரு, அப்ப சி எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 20 தான் வாங்கியிருப்பாரு. ஏன்னா 40 30 75 வாங்கிட்டாங்க. பேலன்ஸ் 20% சி வாங்கியிருப்பாரு. ஏழு 2400 ஓட்டு வாங்கிட்டாருன்னா மொத்தமா எவ்வளவு கேட்கறாங்க? ஏன் 40%? அப்ப 40% தான் 2400னா நமக்கு 100% வேணும். சரிங்களா, 0 போயிடும். 2 4 2 10, 2 அடிச்சீங்கன்னா 1200. இது கிராஸ்ல இருக்கு, மல்டிபிள் பண்ணினா என்ன வரும்? அப்ப மொத்தமா 6000 ஓட்டுகள் இருக்குன்னா. சரிங்களா, பர்சன்டேஜ் லாஸ்ட் மாடல் கவனிங்க. எக்ஸாம் மார்க்ஸ் கொடுத்து கேட்பாங்க. இந்த கொஸ்டின் கவனிங்க. ஏ அப்படின்ற ஒரு பர்சன் ஒரு எக்ஸாம்ல 150 மார்க் வாங்கி 15 மார்க்ல ஃபெயில் ஆயிடுறாரு. ஏன்ற ஒரு பர்சன் ஒரு எக்ஸாம்ல 150 மார்க் வாங்கி 15 மார்க்ல ஃபெயில் ஆயிடுறாரு. A person gets 150 marks and failed by 15 marks. ஓகே, பாஸ் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா 33% கொடுத்துறாங்க. ஓகேவா, இப்ப எக்ஸாம் எத்தனை மார்க் நடந்திருக்கும்? டோட்டல் மார்க்ஸ் என்ன கேட்கறாங்க? கேள்வி புரிஞ்சா? ஏன்ற பர்சன் ஒரு எக்ஸாம்ல 150 மார்க் வாங்குறாரு, 15 மார்க் ஃபெயில் ஆயிடுறாரு. பாஸ் பர்சன் 33%. அப்ப டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு கேட்கறாங்க? ஓகேவா, கவனிங்க. இப்ப இவர் 150 மார்க் வாங்கி 15 மார்க்ல ஃபெயில் ஆயிடுறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் இன்னும் 15 மார்க் எடுத்தா பாஸ் பண்ணிருப்பாருன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்ப பாஸ் மார்க் என்னவா இருந்திருக்கும்? 165 இருந்திருக்கும். அவர் 165 பாஸ் மார்க்னா தான் அவர் 150 எடுத்தப்ப 15 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டாருன்னு சொல்லியிருக்கோம். அப்ப பாஸ் பர்சன் 33%, பாஸ் மார்க் 165. இப்ப நமக்கு டோட்டல் வேணும். டோட்டல்ன்றது எத்தனை பர்சன்ட்? 100%. அவ்வளவுதான். சோ 33% 165னா 100% போட்ட ஆன்சர். இப்போ ஓ 33 ஐ 33 165 கேன்சல் ஆயிடும். 500 கிராஸ்ல இருக்கு, பெருக்குறீங்கன்னா 500. அவ்வளவுதான். ஓகே, சோ ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ரயில்வே எக்ஸாம் யூஸ் ஆகுற மாதிரி ரேஷியோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன். ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், HCFLCM, நம்பர் சிஸ்டம் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடுறேன். இந்த 3 டாபிக்குமே அந்த ஒரே வீடியோ முடிச்சிருப்பேன். ஓகேவா, அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து பாத்துக்கோங்க. இதே மாதிரி ரீசனிங், GS தொடர்ந்து போடுறோம். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.